சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சரிகமபா நிகழ்ச்சி பத்தியும், ஃபைனல்ஸ்க்கு யாரு போறாங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு சில ஹிண்ட்ட ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில ஒன் ஆஃப் த ஜட்ஜா ஃபேமஸ் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு சீசன பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரு அடிக்கடி ஆன்லைன்ல பேசுறது உண்டு. அந்த வகையில சமீபத்தில அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு லைவ் வந்திருந்தாரு. அந்த ஒரு லைவ்ல அவர் ரசிகர்கள் கிட்ட பேசியிருந்தாரு. மேலும் ரசிகர்கள் நெறைய பேரு சரிகமபா நிகழ்ச்சிய பத்தி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. குறிப்பா டாப் 5 யாரு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சரிகமபா சீசன் 5 அடுத்த கட்டத்தை நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. டாப் 5 வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த சீசனை எங்களால கணிக்கவே முடியல. ஏன்னா எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சீசனா இது கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா அவ்வளோ சூப்பரா பாடக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாமே உள்ளார இருக்காங்க. யார செலக்ட் பண்ண போறோம், எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமா தெரியல. இதுக்கு முன்னாடி 1 ஆன் 1 ரவுண்ட்ல இந்த மாரி நாங்க கஷ்டப்பட்டுருக்கோம். அதே மாரி இந்த தடவையும் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. அண்ட் நெறைய ஃபேன்ஸ் வந்து தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு குடுத்து வந்துட்டுருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே நன்றி. நெறைய பேரு டாப் 5 யார் வருவாங்க அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. முன்கூட்டியே சொல்லிட்டா உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாம போயிரும் இல்லையா? ஸோ நீங்க ஷோவ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற நபர் வரலாம். இல்ல நீங்க எதிர்பாராத ஒரு நபரும் உள்ள வரலாம். சொல்லவே முடியாது. அன்னைக்கு நாளுக்கு யாருக்கு லக்கு பெருசா இருக்கோ, அவங்க அன்னைக்கு சைன் பண்ணுவாங்க. ஸோ யாரு வேணா இந்த ஒரு டாப் 5ல இடம் பெறலாம். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே இந்த சீசன் பிடிக்கும். த்ரில்லிங்காவும் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு சீசன் கூடிய சீக்கிரமே முடிய போகுது. அத பத்தியுமே ரொம்ப எமோஷனலா அவரு பேசியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்குற பெர்சனும் வரலாம், எதிர்பாராத பெர்சனும் வரலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு வேர்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதன் மூலியமா பார்க்கும்போது, பவித்ரா இனியாலாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் யாரு டாப் 5ல வருவாங்க அப்படின்னு. இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் யாரு டாப் 5ல வருவான்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிரபல நடிகரான விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கும், பிரபல நடிகையான ராஷ்மிகா அவர்களுக்கும் நேத்து என்கேஜ்மென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஃபோட்டோஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. கீதா கோவிந்தம் அப்படிங்கிற படத்தின் மூலியமா விஜய் தேவரகொண்டாவும், ராஷ்மிகாவும் ஒண்ணா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அந்த படத்த தொடர்ந்து டியர் காம்ரேட் அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்றது கிடையாது. தனித்தனியா படம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருந்துச்சு. சமீபத்தில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிட்டாங்க அப்படிங்கிற மாரியும் செய்தி வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில நேத்து அவங்களுக்கு என்கேஜ்மென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிளா இந்த ஒரு என்கேஜ்மென்ட்ட நடத்தி முடிச்சிருக்காங்களாமா. விஜய் தேவரகொண்டாவோட ஃபேமிலி மெம்பர்ஸும், ராஷ்மிகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் மட்டும் தான் இதில கலந்துக்கிட்டாங்களாமா. இவங்களோட கல்யாணம் அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசத்துல இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் விஜய் தேவரகொண்டா அவர்களுக்கும், ராஷ்மிகாவுக்கும் என்கேஜ்மென்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.